தெருவில் வந்து ஒரு ஆள் கூட எடுத்து விட்டுட்டு ஒரு மோட்டர் சைக்கிள் கண்ணாமலாம் பேசிருப்பாங்க நிறைய. ஒரு வீட்டுக்கு 4 மோட்டர் சைக்கிள், ஒரு வீட்டுக்கு 4 மோட்டர் சைக்கிள். ஏதாவது பெரிய பாஜாருடைய சைக்கிள எடுத்துட்டு போய் அந்த மண்ணு தாசல் இருக்கும். அப்போ மண்ணு தான் இருக்கும். மண்ணு தான் அதுக்கு கடந்த சொல்லுவாங்க. அது திருத்தனமா அந்த சொன்னாங்கல்ல, தேத்தி கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் மேலே உட்காந்து சொல்ல சீட்ல உட்காந்து மாதிரி உட்காந்து, அதுவும் முதல்ல சீட் உட்கார முடியாது. அந்த ஏறி 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 பேசிட்டு போய் தான் போவோம். அது சைக்கிள் அந்த நிலையை இருந்தது. நான் பார்க்கல, அவங்க சொன்னதை பார்த்து அவங்க தோணுது. எனக்கு தெரியல, நான் பார்க்கல. அப்போ அது மாதிரி ஒரு நிலை இருந்தது. இந்த அனுபவம் எனக்கு உண்டான எனக்கு உண்டு. எனக்கு தொலைக்கிற மாதிரி தொலைக்கிற சொல்லிட்டு போய் பாஜக சைக்கிள் எடுத்து தொலைக்கிற சொல்லி எடுத்து அது ஒரு ரவுண்ட் போய் வந்து தேர்வு போயிடும். கல்யாணத்தை பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது எடுத்து போயிடுவோம். அப்போ ஒரு 2 தேர்வு மட்டும் தொலைக்கிறது. இது வந்து அதாவது அந்த பள்ளிக்கூடத்து வாழ்க்கையில் அது ஒரு முக்கியமான ஒரு பங்கு. அந்த இடம் அந்த முக்கியமான ஒன்று. அப்படி பிள்ளைகள்லாம் அப்போ அந்த மாதிரி பாஜக சைக்கிள் எடுத்துட்டு போன அப்புறம் சொல்லி வீட்டுல அவசரம் சைக்கிள் வாங்கி தர முடியாது. அமைச்சர் சொல்ற மாதிரி அவ்வளவு சொல்ல சைக்கிள் வாங்கி தரது அவ்வளவு சொல்ல முடியாது. அதெல்லாம் தெரிஞ்சுதான் பள்ளி பிள்ளைகள் சைக்கிள் வாங்கி தரோம். இன்றைக்கு என்னுடைய மருத்துவர் சொன்ன பிறகுதான் நான் மகிழ்ச்சியோட அதை எடுத்துக்குவேன். ஆனா மகிழ்ச்சியோட எடுத்துக்குவேன். என்ன காரணம், நம்முடைய பொருளாதார நிலையில் நாம் உயர்ந்து இருக்கின்றோம், வளர்ச்சி அடைந்து இருக்கின்றோம். இந்த காலத்துல ஒரு சைக்கிளை போட்டு ஜன்னல் கட்டிட்டு போவ இன்னைக்கு தெருவில் மோட்டர் 2 லட்சம் இருப்பான், 2 லட்சம் இருப்பான், ஒரு மாசம் 1.5 லட்சம் இருப்பான். ஆனா அது சாலை போற பாலம் ஒண்ணு திருட்டு வயல, அது ஒரு பக்கம். அது ரெண்டாவது வாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்குது. நம்ம உயர்ந்து இருக்கிறோம், பொருளாதார நிலையில் உயர்ந்து இருக்கின்றோம். அதே நம்ம பேர் பயிற்சி. நெருக்கடி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்முடைய வளர்ச்சி என்பது அதே காண முடிகின்றது. அந்த என்ன ஸ்கூல்ல போறான் ஒரு கேட்ட 2 லட்சம் போட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்கூல் தான் போவோம். அந்த அளவுக்கு வாங்கக்கூடிய சென்சம் இருக்கிறது. ஒரு ஓட்ட சைக்கிள் தெத்தி போக பள்ளிக்கூடம் போட இன்னைக்கு பிள்ளைங்க வந்து 2 லட்சம் போன செய்வாங்க செலவு பண்ணி இருக்கிறார்கள். இருந்தாலும் சைக்கிளை மறந்து விடக்கூடாது, மில்லியன் மறந்து விடக்கூடாது. நம்ம 8வது படிக்கிற பிள்ளைங்க பள்ளிக்கூட சைக்கிளை கொடுத்துருவாங்க. அது மிக மிக பிள்ளைகளுக்கு உண்மையாக இருந்து கொண்டு இருக்கிற சைக்கிள். ஏன்னா முதல்ல சைக்கிள் ஓட்டு எக்ஸசைஸ் மிக முக்கியமான ஒன்று. அப்போ அந்த விதிவிதி திரைப்படங்கள் எழுதுக்கு முறை, அந்த கருத்து இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப போர்க்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இருந்தாலும், ஆனால் மனித வாழ்க்கைக்கு உகந்ததாக சிறந்த படமாக இருப்பதை நாம் பார்க்கணும். பேர் செய்வது வருவதையும் நான் பார்க்கணும். நீங்க பார்க்கலாம், பேரே இல்லாம இருக்கும், நிறைவு தெரியாம இருக்கும், படம் ஓடலாம். ஆனா விருதுவான படம் எதிர்பார்த்தா அந்த படமா தான் இருக்கும். விருதுவான படம் எதிர்பார்த்தா அந்த மாதிரி படம் இருக்கும். ஏன்னா அது அதுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த மக்களுடைய வாழ்க்கைக்கு வாழ்க்கை நிலையை உணர்த்தக்கூடிய நிலை, அன்றாடம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை, நம்முடைய அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய நிலையில் உள்ள திரைப்படம். அந்த படம் இயக்கத்து அந்த கலை எடுக்க தேர்ந்தெடுத்து அவ்வளவு சோதனை. இயக்கத்து என்பது கடினம், அந்த கலையை தேர்வு செய்வதும் கடினம். அந்த கலையை தேர்வு அந்த சில கலைகள் அன்றாட வாழ்க்கையில் ஊறி போன நிலையில் அவர்களுடைய வாழ்க்கையில் ஊறி போன நிலையில் அவர்களுக்கு இருந்து அவங்க அனுபவித்தது தெரிஞ்சு, ஆனால் மற்ற அவங்க கூட இருக்கிற தெரிஞ்சு அது மாதிரி கதையெல்லாம் எடுத்துருக்காங்க. அது மாதிரி கதையெல்லாம் விருது வாங்குகிற ஒரு திரைப்படமாக இருப்பதை நாம் பார்க்கணும். ஏன்னா இப்பொழுது பார்த்தீங்கன்னா 4 நாள் படம் அந்த காசை எடுத்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க, 5 நாள் காசு வந்து போச்சுன்னு சொல்றாங்க. அப்படி இருந்தாலும் பார்க்குறோம். 3 நாள் போனா 50 நாள் போனா 7 நாள் முடிச்சு 7 நாள் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு 10 நாள் படம் பண்ணாலே அந்த வசூல் எவ்வளவு அப்படின்றது
வேற சொல்றாங்க. அது மாதிரி இப்போ அது மாதிரி திரைப்படம் வந்துட்டு இருக்குது. அது மாதிரி படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.